எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் நம்ம திருச்சி வந்தப்போ இந்த தியேட்டர் வீடியோ எடுக்காம மிஸ் பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருக்க பெல்லக் சினிமா பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. உங்கள் டிக்கெட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க, அதாவது புக் மை ஷோவில் உங்களோட டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் புக் பண்ணுறவங்க டைரெக்டாக தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். கவுண்டரில் யூபிஐ கேஷ் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணுறாங்க. பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் ரொம்ப பெருசாகவே இருக்குது. இவங்க பைக்குக்கு 10 ரூபாவும் காருக்கு 20 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோவுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு தேட்டருக்குள்ளே என்ட்ரான உடனே ஆடிட்டோரியத்தோட டோர் தான், அதாவது ஸ்க்ரீனோட டோர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். டோர் திறந்த உடனே ஒரு ஸ்லோப் டைப்பான ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸில் அவங்க கொடுத்துருங்க ஸ்டெப் லைட் பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டெப்பை ஏறி போனோடனே நமக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த ஸ்க்ரீன் தான் நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமே. வெயிட் பண்ணுங்கள், எடுத்தோடனே இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டு கேண்டீனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீனுக்குள்ளே போகலாம். ரெஸ்ட் ரூம் தேட்டருக்குள்ளே இருந்து வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். ரெஸ்ட் ரூம் நீட்டாகவே க்ளீன் பண்ணி நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க சொல்லலாம். ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமும் இல்லை, ஒரு சின்ன ரெஸ்ட் ரூமும் இல்லை, ஒரு நார்மல் ரெஸ்ட் ரூம் தான். ஹவுஸ்ஃபுல் டைம்லாம் கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெயிட்டிங் ஸ்பேஸ் ரொம்பவே பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரெஸ்ட் ரூம் முன்னாடியே இந்த தேட்டரோட ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே இருக்கிற ஃபுட்டுலாம் ஒரு நல்ல குவாலிட்டிலே இருக்குது. ஒரு மினிமலான ப்ரைஸ்லேயே செல் பண்ணிட்டு வராங்க. பஃப்ஸு 30-40க்கும், வாட்டர் பாட்டில் 20 ரூபாய்க்கும், காஃபி 30 ரூபாய்க்கும் செல் பண்ணிட்டு வராங்க. ஒரு மீடியமான வெரைட்டி ஃபுட்ஸே இவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கேஷ், ஜிபே ரெண்டுமே இந்த கவுண்டர்லேயும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இங்கேயும் வெரண்டா ரொம்ப பெருசாகவே இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போவோம். நீங்கள் ஸ்க்ரீன் டோர் என்ட்ரான உடனே இங்கே இருக்கிற ஏசியும் அந்த ஃப்ராக்ரன்ஸும் வேறு லெவலில் இருக்கும் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நைட் ஷோவில் ஒரு 15 பேர் 20 பேர் இருந்தாலும் ஏசி ஆஃப் பண்ணாமல் இவங்க ஒரு நார்மலான கண்டிஷன்லேயே ஏசி ரன் பண்ணுறாங்க. ஃப்ராக்ரன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. நான் போன ஷோலையும் அப்படி தான் இருந்தது. ஆல்ரெடி நான் புஷ்பா 3 வாட்டி வேறு ஒரு தேட்டரில் பார்த்துட்டு இங்கே 4வது வாட்டி பார்த்தேன். அப்போ கூட எனக்கு அந்த போரிங் அடிக்கவே இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. காரணம் இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் சொல்லலாம். இன்டீரியர் தீம் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருந்தது சொல்லலாம். எஸ்கேப்பில் இருக்கிற ஸ்க்ரீனோட அந்த லைட் டிசைனை பார்த்த மாதிரியே ஞாபகம் வந்தது. பார்க்குறதுக்கு இது அதே மாதிரி தான் இருந்தது. இந்த பெல்லக் சினிமா ஸ்க்ரீனை மொத்தம் 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபேமிலி லாஞ்சுன்னு, இதுக்கு 3 பேர் கொண்ட சோஃபா சீட்டை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கப்புள் லாஞ்சு, அது 2 பேர் உட்கார மாதிரி சோஃபா சீட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போஷ் எலைட், அப்புறம் போஷ் ப்ரீமியம் சொல்லிட்டு மொத்தம் 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்குமே இவங்க 125 ரூபா தான் டிக்கெட் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 4 டைப்பான சீட்டிங்ஸை சேர்த்து ஒரே நேரத்தில் இங்கே ஒரே ஷோவில் 445 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். ஆடிட்டோரியம் வைஸ் ஒரு லெங்க்த்தான ஆடிட்டோரியம் சொல்லலாம். இந்த லெங்க்த்தான ஆடிட்டோரியத்துக்கு இவங்க கொடுத்துருக்க ஸ்க்ரீன் காம்பேக்டாகவே இருந்தது. ஈவன் நீங்கள் ஏரோலில் இருந்து படம் பார்த்தா கூட ஸ்க்ரீன் சின்னதாக இருக்க மாதிரியே ஃபீல் தராது. ஒரு ஆப்டான ஸ்க்ரீன் மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே. இவங்க ஆர்க்னஸோட சில்வர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த கிறிஸ்டல் கிளியரான ஸ்க்ரீனுக்கு இவங்க பார்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், ஒரு நல்ல பார்கோ ப்ரொஜெக்ஷன் 2 RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் சமம் சொல்லிட்டு அதே மாதிரி தான் பிக்சர் குவாலிட்டிங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கலர், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருந்தது. அதனால் பிக்சர் குவாலிட்டிங்க வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் டால்பி 7.1 ஆடியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை விட மெயினான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இங்கே மொத்தம் 4 சப் ஊஃபர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் ஊஃபர்ஸ் இல்லாமல் சைட் வாலில் மொத்தம் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதாவது 4 சப் ஊஃபர்ஸ் இருக்குது. அதுலேருந்து வர சவுண்ட் எஃபெக்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அதனால் இங்கே சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் தெரிக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் போஷ் எலைட்லாம் உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. படம் பார்க்குற எஃபெக்ட்னே சொல்லலாம். அந்த சப்வூஃபரோட பஞ்சு இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல. அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருந்தது. படம் பார்க்குறதுக்கு உண்மையிலே செம்மையாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஓவராலாக எனக்கு இந்த பெல்லக் சினிமாஸ் எப்படி இருந்ததுன்னா, திருச்சியில் இதுவும் ஒரு நல்ல தியேட்டர்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானதுலேருந்து படம் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் நம்ம எதை பற்றி யோசிக்காமல் அந்த ஆம்பியன்ஸ் சூப்பராகவே இருந்து சொல்லலாம். அதை விட ஒரு முழுமையான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை இந்த தேட்டர் கண்டிப்பாக தருதுன்னே சொல்லலாம். நீங்கள் யாராவது இந்த தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட இந்த தேட்டருக்கு பெல்லக்னு ஏன் பேரை வச்சாங்க சொல்லிட்டு அதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க. நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லேயும் கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.